நாம் 63 நாயன்மார்களை தொடர்ந்து அந்த பக்தி எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறத இளையாந்தன் குடிமாறன் அடியார் அவருடைய தொண்டு அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு ஒரு உணவு கொடுத்தவர் ஒரு உணவு எப்படி கொடுக்கணும் அவரை கும்பிட்டுக்கிட்டே இருந்தார்னா அவர் சோதனை பண்ணிடுவார். மாய வண்ணமே கொண்டு தன் தொண்டர்தம் மாறாத வண்ணமும் காட்டுவான். இளையான்குடி மாறநாயனாரை சொல்லும் பொழுதே கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய தொண்டு எந்த சூழலையும் விட்டு. திருச்சிற்றம்பலம். நாம் 63 நாயன்மார்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். அவர்களுடைய சிறப்புகளை அறிய போகிறோம். அதன் மூலமாக நாம அந்த பக்தி எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அதுல நாம இன்றைக்கு பார்க்கக்கூடிய நாயன்மார் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி பெருமான் அற்புதமாக பாடுவார். முதல் பாட்டிலே திருத்தொண்ட தொகையில முதல் பாடல்லே இடம்பெற்றவர். அவருடைய தொண்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அமுது கொடுத்தல் தான். அடியார்களுக்கு நேர வந்தவர் யாவராயினும் அவர்களுக்கு அமுது செய்வார். சரி, அமுது செய்வார்னா எப்படி செய்வார் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவருடைய சிறப்பை தெய்வ சேக்கிழார் பெருமான் அடிக்கி சொல்லுவார். ஒரு உணவு கொடுத்தவர் ஒரு உணவு எப்படி கொடுக்கணும் முதல்ல நம்ம திருக்குறள்ல அற்புதமா இருக்கும். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு. அடிச்சம்பூ அதை நம்ம முகர்ந்து பார்த்தாலே உடனே வாடி போயிடும். அதே போல நம்ம தொட்டாசுரிங்கெல்லாம் தொட்ட உடனே வாடி போகுது. அதே போலதான் ஒரு விருந்து நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம சமைச்சு கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சியோட முகமலர்ச்சியோட அகம் மலர்ந்திருக்கணும். அதனுடைய சிறப்பாக முகம் மலர்ந்திருக்கணும். அப்படி கொடுத்தாதான் அது பேர் விருந்து, அதுக்கு பேர் உணவு. இல்லை அப்படின்னா அது கிடையாது. அப்படி ஒரு நாயன்மார் செய்திருக்கிறார். எப்படி எல்லாம் செய்தார் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அது நாம எப்படி ஒரு தொண்டு செய்யணும், எப்படி ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறத கூட நாம தெரிஞ்சுக்கலாம். அவர் எப்படி செய்வார் அப்படின்னா வீட்டுக்கு வர்றவங்களை ரொம்ப அழகா சொல்வார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அவருடைய ஊர் எது அப்படின்னா இளையான்குடி. இந்த பரமக்குடி இருக்குல்ல, ராமநாதபுரம் மாவட்டம், அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இளையான்குடி. இன்றும் அங்கு மிக சிறப்பாக அங்க உள்ள தொண்டர்கள் இளையான்குடி மாறநாயனாருடைய குரு பூஜையை மிக சிறப்பாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறார்கள். அவர் என்ன பண்ணுவார்னா கொண்டு மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திட இருத்தி உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். ரொம்ப சிறப்பானது. பெரிய செய்தி ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா முதல்ல அடியார்கள் வரும்போது அவங்கள கூட்டிட்டு வருவாங்க. கொண்டு வந்துன்னா என்ன, கூட்டிட்டு வர்றத எவ்வளவு அழகா சொல்றாரு. ஒரு பொருளை எடுத்துட்டு வாங்க, கொண்டு வாங்க அதை அப்படின்னு சொல்ற மாதிரி அவரை அழைத்து கொண்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு அவருடைய திருவடியை அபிஷேகம் பண்ணி நீரினால் விளக்கி தூய்மைப்படுத்தி மண்டு காதலின் ஆதனத்திடை அன்போட எதையுமே தொடர்ந்து அன்போட செய்யணும். ஒரு ஆதனம்னா ஆசனம், ஒரு இடத்துல அமர வைத்து அவருக்கு என்ன செய்வாராம், உண்டி 4 விதத்தில். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு 4 விதமானது. உண்ணுதல், பருகுதல், நக்கல், தின்னல் அப்படின்னு 4 வகையாக நாம் சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் 6 சுவை 6 விதத்தினில் இதெல்லாம் செய்வாராம். செஞ்சு 6 விதத்துல அமுது செஞ்சு அதை 4 விதமா சாப்பிடுற மாதிரி அது இருக்குமா அப்படின்னா தேன் இருக்கும், பஞ்சாமிர்தம், அந்த மாதிரி என்னென்ன இருக்குமோ எல்லாமே அதுல இருக்கும். இன்னைக்கு நாம ஒரு உணவு அப்படின்னா எவ்வளவு தடபடலா செய்யறாங்க. அடியார்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சிறப்பா சாப்பிடணும். அதுல ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். நாம ஒருத்தவங்களுக்கு நமக்கு பிடிச்சதெல்லாம் நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றது அது சாதாரணம் தான். எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், எனக்கு அது பிடிக்கும், நீங்க சாப்பிட்றீங்களான்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யாருக்கு தெரியும். ஆனா அவர் என்ன விரும்புவாரோ தொண்டர் இச்சையில் அந்த பெருமானுடைய அடியவர்கள் என்ன விரும்புவாங்களோ அவங்களுக்கு ஏற்றார் போல சமைத்து கொடுப்பாராம். எவ்வளவு சிறப்பான ஒரு செய்தி இல்லையா? நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்கும் போது அவங்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்க வந்தா அவனுக்கு அது பிடிக்கும் அதை செஞ்சு கொடுக்குறியா, அவருக்கு அது பிடிக்கும் அதை போடுங்க, இது கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது போல நாயன்மார்கள் அப்படிதான் செஞ்சிருக்காங்க. இளையான்குடி மாறநாயனார் அப்படிதான் செய்தார். இதுதான் அவருடைய தொண்டு. இதை ஒரு நாள் செய்யல. ஏன்னா ஒரு நாள் தானே விதவிதமா சமைச்சு நம்மளாம் விசேஷ நாட்கள்ல தானே ஒரு சிறப்பா வடை பாயாசத்தோட சாப்பாடு போடணும், டெய்லியும் அதையவா சாப்பிட்டுட்டு இருப்போம். இல்லை, ஆனா
இவர் ஒருவேளை மட்டும் இல்ல, இப்ப மதியம்தான் நம்ம சாப்பாடுனா நிறைய அது இதுன்னு போடுவாங்க. இவர் காலையில வந்தாலும் இரவு வந்தாலும் எத்தனை மணிக்கு, இரவு 1 மணிக்கு வந்தாலும் இதே சாப்பாடு போடுவார். அப்பேற்பட்ட சிறப்பு அவர்கிட்ட. அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர்கிட்ட நிறைய நிலம் இருந்தது, நிறைய கண்ணுக்கு எட்டுற தூரெல்லாம் எங்களோட இடம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர்கிட்ட அவ்வளவு வயல்கள் இருந்தது. அதில் வரக்கூடிய அந்த நெல்லெல்லாம் அடியார்களுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தார். அப்ப இது தொடர்ந்து நடக்குது. இது இப்படியே நடந்துகிட்டு இருந்தா என்ன பண்றது? ஒரு சிறப்பு ஆகணும் இல்லையா? பொதுவா ஒரு செய்தி இருக்கும், இதெல்லாம் செய்யும்போது சிவபெருமானுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அவரை கும்பிட்டுக்கிட்டே இருந்தாருன்னா அவர் சோதனை பண்ணிடுவார் அப்படின்னு. அவர் ஏன் சோதனை பண்ண போறார்? ஏன்னா நாமெல்லாம் சிற்றுயிர். உலகத்தில் எத்தனையோ அண்டங்கள் இருக்கின்றன. அந்த அண்டங்களுக்கெல்லாம் தலைவன் அவன் தான். எத்தனையோ உயிர்கள் இருக்கும், நாம கற்பனைக்கு எட்டாத மாதிரி உலகங்கள்லாம் இருக்கும். அப்ப எல்லா உலகங்களுக்கும் இறைவன் அவன் தான் இல்லையா, தாயும் தந்தையும். அப்ப அவர் அதுல பூமியில ஒரு சின்ன உயிர், அதை சோதிச்சுட்டு அவருக்கு என்ன கிடைக்க போகுது இல்லையா? அது ஒருபோதும் கிடையாது. அப்ப இவங்களுக்கு என்ன நடந்தது? இப்ப இளையான்குடி மாறனாயனார் செல்வ செழிப்போட இருந்தார். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது, ஒண்ணுமே இல்லாம போகுது. இது எதனால வந்தது அப்படின்னா இறைவன் தான் அதை செய்யறார். அப்ப சோதனை தானே இது? சோதனை இல்ல. ரொம்ப அற்புதமா ஏற்பகையார்ல வரும்போது, மாய வண்ணமே கொண்டு தன் தொண்டர்தம் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தான். இதெல்லாம் எதற்காக செய்யறாரு அப்படின்னா, இந்த தொண்டினுடைய சிறப்பை, அந்த தொண்டை செய்யக்கூடியவர் சிறப்பை அடைய வேண்டும் என்பதற்காக, இன்னும் சொல்ல போனா அவரை தன்னிடமே வைத்துக் கொள்வதற்காக இதெல்லாம் செய்யறார். இறைவன் எளிமைப்படுத்தி அவனும் எளிமையாக நம்மளை கூட்டிட்டு போயிருவார். அதைதான் இந்த வரலாறுல சொல்ல வர்றாங்க. செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வது அன்றியும் மெய்யினால் அல்லல் நல்குறவு ஆன போதினும் வல்லர் என்று அறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து ஒல்லையில் வறுமை பதம் புகு உண்ணினார் தில்லை மண்ணினார். என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்கும்போது ஒரு செயலை செய்யறது அப்படிங்கிறது அது இயல்புதான். இருக்கும்போதே செய்யறது இல்லை. ஆனா நம்ம கிட்ட நிறைய எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, என்னங்க இளையான்குடி மாறனார் எவ்வளவு தொண்டு செய்யறாரு. ஆமாங்க, அவருக்கு நிலம், அவ்வளவு நிலம் இருக்கு, அவருக்கு அவ்வளோ நெல் இருக்கு, அதை வச்சு அவர் செய்வாரு அப்படின்னு இயல்பா சொல்லியிருப்பாங்க. அதனால சுவாமி என்ன பண்ணாராம், இவர் இந்த நேரத்துல மட்டும் செய்வார் நினைக்காத பணம் இருக்கும்போது எதுவுமே இல்லைன்னா கூட இதை விட சிறப்பாக அவரால் செய்ய முடியும் அப்படின்னு யார் காட்ட நினைச்சதா? சிவபெருமான். அப்புறம் அது எப்படி சோதனையா மாற முடியும்? இவருடைய சிறப்பை தானே அவர் காட்ட வர்றாரு. பெரிய புராணத்தை கொஞ்சம் படிக்கணும், அப்பதான் சிவபெருமான் சோதனை செய்யல, அவ்வளவு சாதனை செஞ்சிருக்காரு நம்ம கிட்ட அப்படின்னு நமக்கு புரியும். அப்ப அல்லல் நல்குறவு, நல்குறவுனா வறுமை, நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மணிவாசகர் பாடுவார் திருவாசகத்தில். அவ்வளவு கொடுமையானது அது. அப்ப அதை அறிவிப்பதற்காக சுவாமி அங்கிருந்து வர்றாராம், தில்லையிலிருந்து, கைலையிலிருந்து. அவர் தான் அதை செய்யறாரு அப்படின்னு. சரி, இதெல்லாம் நடந்து போச்சு. அவர்கிட்ட செல்வமே இல்லை. அந்த நிலத்தை என்ன பண்றாங்கன்னா ஒத்திக்கு வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை வித்துடுறாங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போறாங்க. இப்ப என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்தா செய்வோம், இல்லைன்னா அமைதியா இருந்துருவோம். ஆனா அவங்கள பாத்தீங்களா, நாயன்மார்கள் அந்த பக்தி எதெல்லாம் செய்யுது. சரி, என்கிட்ட நிலம் இருந்துச்சு, சரி இப்ப எல்லாம் குறைஞ்சு போச்சு, சரி ஒத்திக்கு விட்டு அதுல வரதை வச்சு நாம கொடுக்கலாம். சரி அதுவும் போகலையா, சரி வித்துடலாம், அப்பவும் செய்யலாம். சரி அதுவும் இல்லையா, சரி நம்ம ஏதாவது வேலைக்கு போயாவது நம்ம அதெல்லாம் வாங்கி செய்யலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி நடக்கும்போது நாமளா இருந்தா என்ன நினைப்போம்? என்ன இப்படி ஆயிடுச்சு, சுவாமியை கும்பிட்டோம், நாம நல்லது தானே செஞ்சோம், நாம எதுக்கும் தீங்கு எதுவும் செய்யலையே, அடியார்களுக்கு அமுது கொடுக்குற ஒரு பசியாற்ற வேலையை தானே செஞ்சோம், இதுக்கு போய் நமக்கு இவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு நாம சுவாமி கிட்ட போய், கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கேட்போம். ஆனா இளையான்குடி மாறனாயனார் அப்படி சொல்லலை. அதனாலதான் இன்னைக்கு அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, இன்னவாறு வளம் சுருங்கவும் எம்பிரான் இளையான்குடி மன்னன் மாறன் மனம் சுருங்குதல் இன்றி உள்ளன மாறியும் தன்னை மாறி இருக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டு பின் முன்னை மாறில் திருப்பணிக்கண் முதிர்ந்த கொள்கையர் ஆயினார். அப்பதான் அவருக்கு சிறப்பே வருதான். அப்பதான் அந்த தொண்டு முதிர்ந்து இருக்குதான். முதிர்ந்து போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அது பக்குவம் பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். இளையான்குடி மாறனாயனாருடைய வளம் எல்லாம் சுருங்கி போச்சு, செல்வ செழிப்புல வாழ்ந்தவர். அவருடைய உள்ளம் மட்டும் சுருங்கவே இல்லையா, அப்படியே இருக்குதான். பரவாயில்ல, என்ன ஆனாலும் செய்வோம், ஏன்னா கொடுத்து பழகினவங்களுக்கு கொடுக்காம இருக்கவே முடியாது. அது அன்பா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி. அப்படி அவரு இருந்துட்டு அந்த கொள்கையில நிக்கிறார். முதிர்ந்த கொள்கை வந்துட்டா, இப்போ ஒண்ணு விளைஞ்சிருச்சு அப்படின்னா அதை கொண்டு வரணும் இல்லையா? அதே போல இதெல்லாம் ஆன உடனே நம்மால் கிளம்பி வந்துட்டார். சிவபெருமான்
தொண்டர்களை காண்பதற்காக தக்க நேரம் வர சுவாமி காத்துக்கிட்டே இருப்பார். எப்ப போகலாம்? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நாம சுவாமி கிட்ட போயிட்டு இருக்கோம். உண்மை அது கிடையாது. அவர் தான் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்காரு, ரொம்ப வந்துகிட்டு இருக்காரு. நாம எப்பயாவது போறோம், அவர் எப்போதுமே அவர் நம்ம கிட்ட வர்றாரு. அப்ப அவர் எப்படி சுவாமி வந்தாரா? ஒரு ரொம்ப பல நாள் பட்டினியில கிடந்தவர் மாதிரி எப்ப வர்றாரா? நைட்டு 1 மணிக்கு வர்றாரு. அந்த அர்த்த சாமத்துல சுவாமி அப்படியே அன்னைக்கு பார்த்து சரியான மழை, எங்க மழை வெள்ளம் போகுது, அங்கங்க குழியெல்லாம் ஒரே நீர் நிரம்பி இருக்கு, ஈரத்துணியும் ரொம்ப நனைஞ்சுக்கிட்டு அப்படி கதவை தட்டுறாராம். எனக்கு பசிக்குது, வீட்டுல இருக்கீங்களா அப்படின்னு. இவங்க 2 பேரும் எந்த நிலையில தெரியுமா இருந்தாங்க? இளையான்குடி மாறநாயனாரை சொல்லும் பொழுதே அவங்களுடைய மனைவியையும் சொல்லணும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய தொண்டு எந்த சூழலையும் விட்டு போகாது. அப்ப அப்படி அந்த அம்மா 2 பேரும் தண்ணியை குடிச்சுட்டு தான் படுத்திருக்காங்க, எதுவுமே இல்லை. அன்றைக்குதான் இளையான்குடி மாறனாயர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்க நிலத்துல போய் விதை நெல்ல எது ஆனாலும் இந்த விதை நெல்லை மட்டும் நம்ம எடுத்து வச்சிருப்போம் தனியா. நம்ம உழவு செய்யறவங்களுக்கு நல்லா தெரியும், விதை நெல்லை மட்டும் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்போம். அதையும் கொண்டு போய் அன்னைக்கு தான் சரி, இந்த விளைச்சல் ஏற்படுத்தியாவது நாம தொண்டு செஞ்சே ஆகணுமே, தொண்டுங்கிறத தாண்டி அவங்களுக்கு அடியார்களுக்கு அமுது கொடுக்கணும், அதுதான் அவங்களுடைய எண்ணம். அப்படி இருந்த உடனே அன்னைக்குதான் விதை நெல்லாம் போட்டிருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்தா அவ்வளவு மழை, இவங்க 2 பேர் படுத்திருக்காங்க. கதவை தட்டின உடனே இவர் உடனே வேகமா ஓடி கதவை திறக்கிறார். திறந்த உடனே என்ன பண்ணாரா, அந்த துணியை எடுத்து ஈரமா இருக்குன்னு தொடச்சு விட்டாராம். வந்திருக்கவர் யாரு? சிவபெருமான். ஆனா யாருக்கு தெரியும்? ஆனா அவர் யாரு வந்தாலும் தான் இவர் சிவபெருமானா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்யல. பசியோட வர்றாரு, ஈரமா வேற வர்றாரு. ஏன் அப்படின்னா சுவாமி தலையிலே கங்கை வச்சிருக்காரு, அவர் நனையவே மாட்டாரு. தலையில கங்கை இருக்கு, என்னைக்காவது அவர் நான் ரொம்ப ஈரமா இருக்குன்னு காட்டியிருக்காரு? கிடையாது. ஆனா அன்னைக்கு வரும்போது ஏன் நனைந்து வருகிறார் என்றால், தொண்டர் அன்பெனும் தூய நீர் ஆடுதல் வேண்டிதான் சுவாமி அங்கேருந்து வருவார். 1000 அபிஷேகங்கள் ஆலயத்தில் செய்தாலும் அவருக்கு ரொம்ப பிடித்தது என்பது என்னன்னா, நாமெல்லாம் அன்பு செய்து தொண்டர்கள் அன்போடு அவரை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிறோம் இல்லையா, மல்கிறார்கள் இல்லையா, அந்த கண்ணீர் மல்கும் போது அதனை அபிஷேகமாக சுவாமி ஏற்றுக்கொள்வார். அதை தான் பெரிய புராணம் நமக்கு அற்புதமா காட்டும். அப்படி நிக்கிறாரு. அவர் அமர வைத்து பாக்குறாரு, ஆகா இந்த நேரம் பார்த்து வந்திருக்காரே, நம்ம ஏதாவது கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு மனைவியார்ட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நமக்கு முன்பு இங்கு உணவில்லை ஆயினும் இமக்குலக்கொடி பாகற்கு இனியவர் தமக்கு நாம் இன்னடிசில் தகவுற அமைக்குமாறு எங்கனே அணங்கே என. மனைவியை பார்த்து கேட்கிறார், அம்மா நமக்கு சாப்பாடு இல்லை, அது பிரச்சனை இல்லை, இமக்குலக்குடி பாகர் சுவாமியோடைய அடியவர் வந்துட்டாரு, அவருக்கு அமுது கொடுக்கணுமே, என்ன பண்றது பெண்ணே அப்படின்னு மனைவியை பார்த்து கேட்கிறாரு. அவங்க மனைவியா சாதாரணமா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அதெல்லாம் இருக்கட்டுங்க, நமக்கே நீங்களே சொல்லிட்டீங்க, நமக்கு முன்பு உணவு இல்லை, நமக்கே சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி நாம கொடுக்க முடியும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த நேரத்துல எங்கேயும் போய் கேட்க முடியாது, அர்த்த சாமம், மழை வேற பெய்யுது, என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர்முளை வாரி கொடு வந்தால் வல்லவாறு அமுது ஆக்கலும் ஆகுமற்று அல்லது ஒன்று அறியேன் என்று அயர்வுற. அவங்க சொல்றாங்க, முதல்ல இதை சொல்லிட்டு, நீங்க பகல்ல போய் விதை நெல் போட்டுட்டு வந்தீங்க தெரியுமா, அதை போய் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா நான் ஏதாவது செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு இளையான்குடி மாறநாயனாருக்கு. அந்த செய்தியை கேட்ட உடனே, ஆஹா நல்லது, நான் உடனே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. என்ன பள்ளம் எல்லாம் நீர் அங்கங்க இருக்குது. அதுவும் வயல் பகுதிகள் இருக்கிற இடம்னா எப்படி இருக்கும், அங்கங்க வாய்க்கால் இருக்கும், அது இருக்கு இது இருக்கும் இல்லையா. அப்படி போன உடனே ஒரு கூடை எடுத்து தலையில போட்டுக்கிறார். அது அந்த இருள் எப்படி இருந்ததுன்னா, பெருகு வானம் பிறங்க மழை பொழிந்து அருகு நாப்பன் அறிவரும் கல்குல்தான் கருகு மை இருளின் கணங்கட்டுவிட்டு உருகுகின்றது போன்றது உலகலாம். இந்த இடத்துல உலகலான்னு தெய்வ சேக்கிழார் பயன்படுத்தின ஒரு இடம். என்ன அப்படின்னா, அந்த உலகமே அப்படி உருகி, இந்த இரவு அங்கேருந்து உருகி ஊத்துற மாதிரி இருக்கான். அவ்வளவு இருள். துன் என நடுக்குறும் சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனேன்னு மணிவாசகர் பாடுவது போல, துன் இருள்னா ரொம்ப ரொம்ப இருள்னு அர்த்தம். இந்த உலகமே இருளுக்குள்ளதானே இருக்கு, வெளிச்சம் இறைவன் மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி அந்த இருள் இப்படி இருக்கான். இதுக்குள்ள அவர் போறாரு. எப்படிலாம் போனாராம், காலினால் தடவி சென்று
கைகளால் சாலி வெண்முளை நீர் வழி சார்ந்தன கோழி வாரி இடா நிறைய கொண்டு மேலெடுத்து சுமந்து ஒல்லையில் மீண்டனர். என்ன அப்படின்னா, அவர் ஏற்கனவே பழக்கப்பட்ட இடம் தானே, அவருக்கு வயலுக்கு போற வழி தானே, அப்ப நீர் இருந்தா கூட கால்களால் அப்படியே போறாரு. ஏன்னா கண்ணு திறந்திருந்தாலும் தெரியாது. இந்த கண்ணுடைய சிறப்பு என்ன, ஒளி இருந்தாதான் பார்க்க முடியும். கண்ணு எவ்வளவு நல்லா தெரிஞ்சாலும் ஒரு வெளிச்சம் இல்லை அப்படின்னா நம்மளால ஒரு பொருளையும் பார்க்க முடியாது. அப்படின்னா ஊட்டுவான் ஒளியை காட்டக்கூடிய இறைவன் இல்லை அப்படின்னா அந்த உயிரால எதையுமே அறிந்து கொள்ள முடியாது. ஞானம் என்பது இறைவன் காட்ட நாம் அறிந்து கொள்ள முடியுமே தவிர தானா முளைக்காது. அப்படி அவர் போறாரு. போயிட்டு என்ன பண்றாருன்னா, மழை பெஞ்சு அன்னைக்கு தான் விதை நெல் போட்டிருக்காங்க இல்லையா, அப்ப அப்படியே மிதந்து ஒரு ஓரமா போய் அந்த நெல்லெல்லாம் இருக்குதான், அதெல்லாம் அப்படி வாரி எடுத்து கூடையில போட்டுட்டு ரொம்ப வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துட்டாராம். ஓடி வந்தா வாசல்ல அவங்க மனைவி காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப வருவாரு, இவர் பசியோட இருப்பாரு, அவர் சீக்கிரம் வரணுமே. அவங்களுடைய எண்ணத்தை எப்படி இருக்கும், ஏன்னா இருளுக்குள்ள செல்றாரு, மழை பெய்யுது, அங்கங்க வெள்ளம் போயிட்டு இருக்கும், அவர் வேகமா போவாரு, அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அவர் வரணும்னு வாசல்லையே அவங்க மனைவியார் வந்து காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி வந்த உடனே சரிங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, வாங்கி கொண்டு போய் அந்த சமைக்க போறாங்க. விறகு இல்லை. இன்றைக்கு தானே கேஸ் இருக்கு. கேஸ் காலியாகி போச்சுன்னா, நைட்டு 1 மணிக்கு கேஸ் காலி ஆயிடுச்சுன்னா நம்மளே என்ன பண்ண முடியும்? இன்றைய சூழல்ல கூட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க கிராமம், அந்த காலம் வேற, விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை. அப்ப சொல்றாங்க, எங்க இந்த மாதிரி விறகு எதுவுமே இல்லை, என்ன பண்றது அப்படியான்னு சொன்னோன்னா, வீட்டுல ஒரு பகுதி அந்த அழகை அறுத்து கொண்டாந்து போடுறாரு, இதை வச்சு சமம் அப்படின்னு. இந்த அம்மா சொல்லியிருக்கலாம் இல்லையா, ஒண்ணுமே இல்லைங்க, எதுவுமே பண்ண முடியாதுன்னு. ஆனா இவங்க அது சொல்லலை. நீங்க நெல்லை எடுத்துட்டு வாங்க, முன்னாடியே சொல்லலாம், விறகு இல்லை ஒண்ணும் இல்லை, நாம என்ன பண்றதுன்னு, அதெல்லாம் சொல்லலை. நீங்க நெல்லை மட்டும் கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, ஏன்னா ஒன்று நடப்பதற்கு தொடங்கி விட்டால் அது தொடர்ந்து நடக்கும். அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்காது, இது நடக்குமா, இது இல்லையே, அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசிக்க கூடாது. அப்படி அவங்க சொல்றாங்க. சரின்னு அதை போட்ட உடனே அவங்க முதல்ல அந்த விதைநெல் ஈரமா இருக்கு இல்லையா, அதை வறுக்கிறாங்க. வறுத்துட்டு அதை எடுத்து குத்தி அதை அரிசி ஆக்கிட்டு அதை சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி கறி ஏதாவது கொடுக்கணும், வெறும் சாதத்தை மட்டும், சோறு மட்டும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வேகமா வீட்டுக்கு பின்னாடி ஓடுறாரு. நம்ம வீட்டுல எல்லாம் வீட்டு தோட்டம்னு வச்சிருப்போம் இல்லையா, கீரை பாவி வச்சிருந்திருக்காங்க. வழிவரும் இழைப்பினோடும் அவருடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அவன் சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது இல்ல, உள்ளத்துல அவங்க முன்னாடியே சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. உள்ளம் சமைத்து கொண்டு, உள்ளம் தான் வெந்துகிட்டு இருக்கு, வெந்து ஒரு பக்குவ நிலைக்கு வரப்போகுது. அப்படி வழிவரும் இழைப்பினோடும் வருந்திய பசியினாலே அழிவுறும் ஐயன் என்னும் அன்பினிற் பொழிந்து சென்று குடி நிரம்பாத புன்சை குறும்பயிர் தடவி பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க. எப்படி ஓடுறாராம். ஐயோ, இவர் இந்த ராத்திரியில வந்திருக்காரு, இரவுல எவ்வளவு பசிக்கும் அவருக்கு, இவ்வளவு பசியில கதவை தட்டியிருக்காருன்னா அவருடைய நிலைமை எப்படி? வந்தது சிவபெருமான், அவருக்கு என்ன ஒண்ணுமே இல்லை, பசியா, அவருக்கு எதுவுமே ஓய்வும் கிடையாது, எதுவுமே இல்லை இல்லையா. ஆனா அவருடைய உள்ளம் எப்படி இருக்கு? இளையான்குடி மாறநாயனருடைய உள்ளம், ஒரு தொண்டருடைய உள்ளம், பக்தி உடைய உள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் ரொம்ப பசியால வந்திருக்காரு, அவருக்கு என்ன, ரொம்ப கஷ்டப்படுவாரு அப்படின்னு வேகமா ஓடி போய் குடி நிரம்பாதன்னா, அப்பதான் கீரை அந்த விதை போட்டு ஒரு 4-5 நாள் ஆயிருக்கும். அப்பதான் அந்த குடியை விட்டு கூட மேலே எழும்பி வரல. சின்ன சின்ன குறும்பயிர், அந்த முதிராத அந்த இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்படியே மொத்தமா வேரோடு பறிக்கிறாராம். இது எப்படி இருந்ததுன்னா, அவருடைய பழிமுதல், அவருடைய மலம் வினை இருக்கு இல்லையா, அது மொத்தத்தையும் பறிப்பார் போல. நமக்கு திருவாசகத்துல வரும், பெரும்பெருமான் என் பிறவியை வேர் அறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுரப்பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் அப்படின்னு பாடுவார். இந்த பிறவி வேர் அறுத்த பிஞகா பெரிய எம் பொருளின் மாதிரி அவர் சுவாமி தான் அந்த பிறவி வேரை அறுக்க முடியும், வேற யாராலையும் அந்த பிறவி வேரை அறுக்க முடியாது. அது போல அந்த வினைகள் எல்லாம் அந்த வேரை எடுப்பது போல வேரோட அந்த கீரை இதெல்லாம் எடுத்துட்டு கொடுக்குறாங்க. அந்த அம்மா அந்த கீரையிலேயே விதவிதமா என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணாங்களாம். அப்படி பண்ணிட்டு அவர் அப்படியே படுத்திருக்காரு, ரொம்ப பசியோட இருக்கிறாரு. அவருக்கு தான், அவர் சுவாமிக்கு பெரிய பசி உண்டு, நம்ம நினைக்கிற மாதிரி சாப்பாட்டு பசி இல்லை. நாமெல்லாம் எப்போ அவர்கிட்ட வருவோம், இந்த உயிரெல்லாம் எப்போ பக்குவம் அடையும், முக்தி அடையும், அதுதான் அவருக்கு பெரிய பசியாகவே இருக்கும். அப்படி போய் கூப்பிடுறாங்க அவரை. அழுந்திய இருள் நீங்கி அடியனேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோர் ஈண்ட அமுது செய்து அருள்க என்று போய் கேட்கிறாங்க. இதுல ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அழுந்திய இருள் நீங்கி அடியனேன் உய்ய. சாதாரணமா பார்த்தா ஒரு அடியார் வந்தாரு,
அவரை வந்து சாப்பிடுறதுக்காக வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா இங்க என்ன, அழுந்திய இருள் என்பது நமக்கு பிறவிதான். பிறவி என்பதுதான் இருள். நாம் அதுக்குள்ள இருக்கும். மலம் என்பதும் இருள் தான், அதுக்குள்ளதான் அழுந்தி இருக்கும். அப்ப அதை நீக்க வேண்டும் என்றால், அதிலிருந்து நாம் நீங்கி வர வேண்டும் என்றால், நீக்கக்கூடியவன், இயல்பாகவே நீங்கி இருக்கக்கூடியவனாகிய பெருமான் வந்தாதான் அது நடக்கும். அதே போல வந்துட்டார் இவரு சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா சொன்ன செய்தி தெய்வ செக்கிழார் பெருமான் வந்திருக்கார். சிவபெருமான் இதோட இந்த இருளை நீங்கி கூட்டிட்டு போக போறாரு. அதனால சுவாமி எழுந்தருள்ல தானே சொல்றோம். அதே போல இவங்களும் சொல்றோம், எழுந்தருள் பெரியோய், பெருமான் எழுந்தருளினார், இதெல்லாம் போயிடும். அப்ப ஈண்ட அமுது செய்த அருள்க என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவி யாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களாம். எழுந்தருள் பெரியன்னு சொன்னாங்க. எழுந்தார். எப்படி எழுந்தார்? சோதியாக எழுந்தார். அன்பால நாம் கூப்பிட்டா இறைவன் எழுந்து எப்படி அருள்வார் என்பதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய சான்று. அப்படி அவர் எழுந்தருள் செய்யறாரு. இவங்க திகைச்சு போய் நிக்கிறாங்க. நடக்கிறது என்ன அப்படின்னு அவரால் புரிந்து கொள்ளவே முடியல. அப்ப சுவாமி சொல்றார், அன்பனே, அன்பர் பூசை அளித்தனி அணங்கினோடும் என் பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன் தானே முன்பெரும் நிதியம் ஏந்தி மொழி வழி ஏவல் கேட்ப இன்மார்ந்து இருக்க என்றே அருள் செய்தான் எவருக்கும் மிக்கான். இதுல சிறப்பான செய்தி என்ன அப்படின்னா, நீ என்னன்னா, நீ இவ்வளவு பூசை செஞ்சிருக்க, நீ உன்னுடைய மனைவியோட நம்ம உலகத்துக்கு வந்து சிவலோகம் வந்து யாரு ஏவல் செய்ய? குபேரன் வந்து இவர்கிட்ட நின்று இளையான்குடி மாறநாயனார் என்ன சொன்னாரோ அதை கேட்பதற்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காரு. அவரு நீ சொல்றதை கேட்பாரு, நீ வந்து அங்க இருக்கணும் அப்படின்னு சுவாமி சொன்னாராம். இது ஒரு நடந்த வரலாறு தான், அதை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் எது செய்தது? பெருமானை தேடி இவர் போகவே இல்லை. இவர் தொண்டு செய்து கொண்டே இருந்தார், சாப்பாடு பசியாற்றி கொண்டே இருந்தார். அப்படி அதை தொடர்ந்து செய்யும் பொழுது அதை பார்த்து கொண்டே நாம் செய்யக்கூடிய எல்லா செயலையும் எவ்வளவு பேர் பார்க்குறாங்க பார்க்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு ஒன்று தோன்றலாம், இன்றைக்கு வந்து இணைய உலகம் ஆயிடுச்சு, அதனால எத்தனை வியூஸ் போகுது அது போகுதான்னு. ஆனால் நாம் ஒரு நல்ல செயலை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மை இறைவன் பார்த்து கொண்டிருப்பான். நம்ம யாரு பார்க்குறாங்க பார்க்கல அப்படிங்கிறத தாண்டி யாரு பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது இறைவன் பார்க்கணும். இறைவன் பார்ப்பதற்காக செய்வதை தாண்டி நாம செய்யணும், நல்லது செய்யணும். இறைவன் நிச்சயமா பார்ப்பார். அதை தான் இளையான்குடி மாறநாயனார் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். தொடர்ந்து அடியவர் பெருமையினை காண்போம். திருச்சிற்றம்பலம்.